பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனு அளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்னுரிமை வழங்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் ஆட்டோ தொழிலாளர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் கோபி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். பஞ்சப்பூரில் சுமார் 400 கோடி செலவில் அமைந்துள்ள புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை வருகின்ற 9ஆம் தேதி காலை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் தற்போது செயல்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இருந்து வருகின்றனர். தற்போது திறக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்னுரிமை அளித்து உள்ளே அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஜூலை மாதம் மாநகராட்சி ஆணையருக்கு மனு அளித்தோம். ஆனால் எவ்வித பதிலும் கொடுக்காததால் இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம். பதில் அளிக்கும்படி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனவே எங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்கள் மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு வந்திருக்க எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக ஓட்டுனதுலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கலேருந்து எல்லாருமே பலதரப்பட்டவங்க, வயதானவங்க, இளைஞர்கள், படித்தவர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ தொழிலில் இங்கேருந்து பஞ்சப்பூருக்கு புதிய பேருந்து நிலையத்தை இடம்பெயர்ந்து மாற்றுறாங்க, புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கே எங்களுக்கான முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கலெக்டருக்கு 2024 தொடர்ந்து கலெக்டர், மாநகர மேயர், மாநகர கமிஷனர் எல்லாருக்கும் மனு கொடுத்துருந்தோம். அதில் மாநகர துணை கமிஷனர் மட்டும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு திறக்கிற நேரத்தில் கட்டுமான வேலைகள்லாம் முடிஞ்சு திறக்கிற நேரத்தில் உங்களுக்கான இதை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இடையில் 9ஆம் தேதி திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் மதுரையோட ஹைகோர்ட்டு கிளையில் எங்களுக்கான உரிமையை நீங்கள் இந்த மாதிரி கடிதம் கொடுத்துருக்காங்க, எந்தவித பதிலும் இல்லை, இது எங்களுடைய 300 குடும்பங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை, அதை நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அதை நீதிபதிகள் எங்கள் மனுவை பரிசீலனை பண்ணிவிட்டு அதன் மேலே 8 வாரத்துக்குள்ளே பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி கமிஷனருக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நேற்று வரைக்குமே கூட எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லலை, இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இதுதான் 300 குடும்பத்துக்கான வாழ்வாதாரம், இதுக்கு பதிலே இல்லாமல் கேள்விக்குறியாக நிற்கும் போது என்ன செய்யணும்னா ஆளாளுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து ஒரு நினைவூட்டல் கடிதம் கொடுத்துருந்தோம். இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? ஆட்டோ அனுமதி இருக்கா இல்லையாங்கிறது இப்போ ஆட்டோ அனுமதி இருக்குது, அது பிளான்லேயே சொன்னாங்க. ஏற்கனவே நாங்கள் மந்திரியை பார்க்கும்போதோ, மேயரை பார்க்கும்போதோ, கலெக்டரை பார்க்கும்போதெல்லாம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதில் நாங்கள் கேட்குறது என்னென்னா, இந்த பஸ் ஸ்டாண்டை நம்பி தான், இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியூர் பஸ்ஸுங்க வரதை நம்பி தான் இரவு பகலுமே சேர்த்து ஒரு 300 ஓட்டுநர்கள், 300 குடும்பங்கள் மத்திய பேருந்து நிலையத்தை இதுவரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அரசுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தது அடிப்படையில் முன்னுரிமை அங்கே தரணும். ஆமாம், எங்களுக்கு இதுதான் வாழ்வு, எங்களோட பொருளாதாரம், எங்களுடைய வாழ்க்கை இருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கான உத்தரவாதமான எந்த இதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். அவங்க 8 வார காலம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி தமிழக முதல்வர் அவங்க திறந்து வைக்க வரும்போது கலெக்டர் வழியாக அதை சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல்வர் எங்கள் பிரச்சனையும் எடுத்துக்கணும். அப்போ எங்களுக்கு பதிலே இல்லைன்னா அது கவனத்துக்கு போணுச்சா இல்லையாங்க நினைவூட்டுறதுக்காக தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். வேலைகளுக்கு இடையிலையுமே வாங்கிட்டு பரிசீலனை செய்வோம், உங்களுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேராக பார்த்து கொடுத்துருக்கோம். ஆட்டோ தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் கோபிநாத், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் இணைப்பு.